அருள் ஞானமிகு ஞானலிங்கேஸ்வரர் திருக்கோவில் மர்தினியில் இருந்து சிவமர்தினி லிங்க மலைக்கு உங்களை அழைத்து செல்கின்றோம். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. வேணிலும் மூது வண்டரை பொய்கையும் போன்றது கூட்டும் தாயினும் கால வருத்தனே பாவியேனுடைய உனிலை உருக்கி உள்ளொளி பருக்கி உழப்பினாகமாய எலினை சொரிந்து புறம் புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே யார் உனை தொடர்ந்து சிக்கனப்படுத்தேன் தருடுவதிலே ஐயனே ஞானலிங்கப் பெருமானே அடியார்கள் முறை கேட்கும் கடல் தனில மூதோடு கலந்த நஞ்சை பூத்தவள புவனம் பதினான்கையும் பூத்த வண்ணம் காத்தவளே பின் கறந்தவளே கரை கண்டனுக்கு மூத்தவளே என்றும் மூவா முகந்தற்கிடையவளே மாற்றவளே மாற்றவளே உன்னையன்றே மாற்றவளே உன்னையன்றே மற்றோர்தேனோ வந்திப்பதோ அம்மா மாற்றவளே ஞானாம்பிகையே உன்னையன்றே மற்றோர் தெய்வம் வந்திப்பதோ திரிபுர சுந்தரியின் திருவடி விளக்கி வணங்குகின்றோம் பரபிரம்ம பேரண்டரூபிணி ஞானசகாம்பரி ஞானாம்பிகை தாயின் செவிதழ் விளக்கி வணங்குகின்றோம் மகிஷாசுரமர்த்தினி துக்க நிவாரணி தாயே அம்மா உந்தன் திருமுடி
விளக்கே வணங்குகின்றோம். கரையாத கல்வியும் குறையாத வயதுமோர் கபடு பாராத நட்பும் கன்றாத இளமையும் குன்றாத வளமையும் கடுபிணியிலாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோணும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் தூயனின் பதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாளி அறுதுயிருமாயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே அருள்வாமி அபிராமி அம்மா அருள்வாமி அபிராம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் கடை கண்களே கனியமுதே கருணை கடனே மகளும் மயிலே கதவும் பவன குயிலே வானவர்கள் போற்றும் எழிலே பதமலர் தனை பணிந்தோமே அங்கய கண்ணி ஞானாம்பிகையே அம்மானின் பதமலர் தனை பணிந்தோமே ஞானாம்பிகையே நின் பதமலர் தனை அங்கும் பிரகாதன் எங்கள் குருநாதன் எழில்நல்லை வாசன் மங்களகரமான வாக்கிய பிரகாச மங்களகரமான வாக்கிய பிரகாச மாறாத மௌன ஞான பிரவேசர் மாறாத மௌன ஞான பிரவேசர்
திருச்சிற்றம்பலம். புண்ணியம் செய்வார்க்கு பூண்டு நீருண்டு அண்ணல் அது கண்டு அருள் புரியானிக்கும் எண்ணிலி பாவிகள் நம்முறை ஈசனை நன்ன அறியாமல் நழுவுகின்றார்களே என்கின்ற திருமூலரது வாக்குக்கு இணங்க உலக மக்கள் எல்லோரும் புண்ணியவனை பெற வேண்டுமாக இருந்தால் உலகமெல்லாம் நீர்நிலை இருக்கின்றது, பச்சிலைகள் இருக்கின்றன. அவற்றை உள்ளன்போடு எவனுடன் இறைவனுக்கு அர்ப்பணித்து விடுகின்றானோ அவனது பாவ வினைகளை எல்லாம் அழித்து சிவபதம் அருள்வேன் என்று சிவபெருமான் கூறியதாக திருமூலர் இன்றைக்கு 5000 ஆண்டுகளுக்கு முன்னர் தமிழ் குடியில் வந்து அருளியுள்ளார். அந்த வகையில் செவனரிக்குடம் ஞானாம்பி உடனாய ஞானலிங்க பெருமானது திருக்கோவில் சுவிஸ் நாட்டின் தலைநகரத்தில் முதலாவது தமிழ் வழிபாட்டு திருக்கோவிலை பேர்ன் மாநகரிலே நிறுவி அதனது இரண்டாவது தமிழ் வழிபாட்டு திருக்கோவிலாக பலே மாநிலத்தில் மார்டினி என்கின்ற திருப்பதியினிலே இறைவன் ஞானாம்பிய உடனாய ஞானலிங்க பெருமானாக இங்கே எழுந்தருளி கருவறையில் தாய் தமிழால் வழிபாடு காணுகின்ற திருக்கோவிலாக மலர்ந்து பெருமானது பேரருள் கருணையினாலே பலே மாநிலத்து மக்கள் செய்த தவப்பயனாலும் இங்கே வருகை தருகின்ற அடியார்களது பெரும் ஒத்துழைப்பாலும் செவனரிக்குடம் மார்டினி ஞானலிங்கேஸ்வரர் திருக்கோயிலது அறங்காவலர்கள், குருமார்கள், ஏனைய தொண்டர்களது பாரிய முயற்சியினாலும் சிவஞான சித்திரபீட நிறுவனர்கள் ஒருவராகிய சிவஜோநாதன் ஐயா அவர்களது வழிகாட்டலில் இந்த இடம் வாங்குவதற்கு முன்னதாகவே யோகன் ஐயா அவர்கள் இந்த கட்டிடத்தினுடைய அடித்தளத்துக்கு நம்மை அழைத்துச் சென்று அங்கே அத்திவார பூஜைகளை செய்து இந்த இடம் சொந்தமாக வாங்கப்படும் என்கின்ற சித்தர்களது அருள்வாக்கினை அன்று வழங்கியிருந்தார். அது நிதர்சனமாகி இந்த இடத்தினை மார்டினி அடியார்கள் பெருமானுக்கான சொந்த இடமாக வாங்கி எமது அடுத்த சந்ததிக்கான அழியாத முதிசமாக வழங்கியிருக்கின்றார்கள். அந்த வகையில் சிவபெருமானது திருக்கோவிலில் ஒரு செங்கல்லை எடுத்து வைப்பவனுக்கும் அவனது சந்ததியைச் சேர்ந்த 7 தலைமுறைகளுக்கும் மோட்சம் அளிப்பேன் என்று பெருமான் அருள்வாக்கு கூறியிருக்கின்றான். அந்த வகையில் இந்த நில உலகில் பிறந்த ஒவ்வொரு உயிர்களும் பிறவி என்கின்ற கடலை கடந்து செல்ல திருக்கோவில் வழிபாடுகள் மிகவும் அவசியமாக இருக்கின்றன. உள்ளம் பெருங்கோவில் ஊனுடம்பு ஆலயமாம் வள்ளல் பிரானுக்கு வாய்கோபுர வாயில் தெள்ளத் தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் கள்ளப் புலனைந்தும் காளா மணிவிளக்கே என்கின்ற மூலரது வாக்குக்கு இணங்க தெள்ளத் தெளிந்த ஞானிகளாகி எமது சீவனே சிவலிங்கமாக இருக்கின்றது என்கின்ற உண்மையை உணர அடித்தளமாக அடிப்படையாக அமைந்திருப்பது திருக்கோவில்களாகும். இந்த திருக்கோவில் வழிபாட்டினாலேயே ஒருவன் தனது சீவனே சிவனாக இருக்கின்றது என்கின்ற உண்மையை உணர்ந்து தெளிய முடியும். அந்த வகையில் உலக உயிர்களெல்லாம் தம்மை உணர்ந்து கொள்ள பெருமான் இந்த இடத்தினிலே கோவில் கொண்டு அருளாட்சி புரிய இருக்கின்றான். எம்தமிழ் உறவுகளே, இந்த வேளையிலே இன்றைய உலகப் போக்கினை கருத்திலே கொண்டு சமூக இடைவெளியை பேணி உங்களுக்கும் ஏனையவர்களுக்கும் பாதுகாப்பினை உறுதிப்படுத்தி இந்த பூசையிலே உங்களை இணைந்து கொள்ளுமாறு வேண்டிக் கொள்கின்றோம். இன்னும் சிறிது நேரங்களில் ஆரம்பிக்கப்பட இருக்கின்ற பெருமானது இந்த கார்கோல் நாட்டு விழாவினுடைய சிறப்பு வேள்வியினை இல்லத்தில் இருந்தபடி உள்ளங்களாலே இணைந்து இந்த திருப்பூசையில் உங்களையும் இணைத்துக் கொள்வதோடு எதிர்காலத்தில் விரைந்து உங்களால் இயன்றவரை உங்களது திருப்பணியினை வழங்கி மார்டினி ஞானலிங்கேஸ்வரர் திருக்கோவிலது கரங்களை பலப்படுத்தி பெருமானது திருக்கோவில் முழுமை பெற எல்லோரையும் இந்த விலையிலே ஒத்துழைக்குமாறு வேண்டி நிறைவதோடு நேற்று இந்த ஆல்ப்ஸ் மலை தொடர்கள் சூழ்ந்த மலைப்பகுதியின் 2500 மீட்டருக்கும் அதிகமான உயரப்பகுதிக்கு சென்று அங்கே 5 அருவிகள் சங்கமிக்கின்ற இடத்திலிருந்து அன்னை ஞானாம்பிகை ஞானலிங்க பெருமானது திருப்பாதங்கள் அங்கே இருந்து பெறப்பெற்று கொண்டு வரப்பட்டு இங்கே வைக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் செவனரிக்குடம் மேற்கொண்ட திருக்கைலாய யாத்திரையில் பெறப்பட்ட கைலைநாதரது திருக்கற்கள் இங்கே வரவழைக்கப்பட்டிருக்கின்றன. மற்றும் நவமணிகள் என்று சொல்லக்கூடிய மணிகளை பேர்ன் சுஜி ஜுவல்லரி அன்பர்கள் தமது திருப்பணியாக அதனை பெருமானுக்காக வழங்கியிருக்கின்றார்கள். எனவே 21 கருவறைகளிலும் அமர இருக்கின்ற இறைவன் நவமணிகளின் மீது அமர்ந்து அருளாட்சி புரிய இருக்கின்றான். அந்த வகையில் இந்த பூசையினை பார்த்து கொண்டிருக்கின்ற அடியார்கள் அனைவருக்கும் உலக உயிர்களுக்கும் எல்லாம் வல்ல எம்பெருமான்
தனது பரிபூர்ண நல்லாசினை வழங்க வேண்டி பிரார்த்தித்து நிறைவதோடு இப்பொழுது இந்த மண்டபத்தில் அமைய இருக்கின்ற திருக்கோயிலுக்கான திருப்பூசைகள் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றன. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். இந்த கலியுகத்தில் சென்றது போக இனி தமிழர்கள் வாழுகின்ற இடங்களெல்லாம் தாய் தமிழால் கருவறையில் வழிபாடு ஆற்ற வேண்டும் என்கின்ற சைவநெறிக்கூடத்தினுடைய நோக்குக்கு வலு சேர்ப்பதாக இரண்டாவது தமிழ் வழிபாட்டு திருக்கோவிலாக சுவிஸ் நாட்டின் பலே மாநிலத்தில் மார்டினி பகுதியில் இப்பொழுது பெருமான் சொந்த நிலத்திலே திருக்கோவில் கொண்டு எழுந்தருள அருள் பாலித்திருக்கின்றார். இன்றைய இந்த நன்னாள் சுவிஸ் வாழ் சைவத்தமிழ் மக்களின் பொன்னாளாக கருவறையில் தாய் தமிழால் வழிபாடு காணுகின்ற இரண்டாவது தமிழ் வழிபாட்டு திருக்கோவில் இன்று இந்த மார்டினி பகுதியில் பெருமான் நிலத்தில் சொந்த இடத்திலே எழுந்தருளுகின்ற நிகழ்வாக இப்பொழுது கால்கோள் நாட்டு விழாவுக்கான சிறப்பு வேள்விகள் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றன. அதனைத் தொடர்ந்து பெருமானது திருக்கருவறைகளை பொறுப்பேற்ற அடியார்கள் திருவிளக்கு பூசையாற்றி நவமணிகள் தூவி பெருமானுக்கான அத்திவார நிகழ்வு இப்பொழுது இடம்பெற இருக்கின்றன. இந்த திருப்பூசையில் இல்லத்தில் இருந்தபடி உள்ளங்களாலே இணைந்து பெருமானது பேரருளை அடியார்கள் பெறுவதோடு இந்த திருப்பணி மென்மேலும் சிறக்க குறித்த நாளில் குடமுழுக்குக்கான உங்களால் இயன்ற திருப்பணியினை இந்த வேளையிலே நல்கி பெருமானின் இந்த அற்புதமான நிகழ்வில் உங்கள் ஒவ்வொருவரையும் இணைத்துக் கொள்ளுமாறு வேண்டி இப்பொழுது பெருமானுக்கான திருப்பூசை ஆரம்பிக்கப்படுகிறது.
ஆத்மிக்கன்பர்களுக்கும் ரோம் ஆளியரசு எழுந்தல் ஓம் கங்கை எழுந்தல் ஓம் தமிழ் எழுந்தல் ஓம் சரஸ்வதி எழுந்தல்க கோதாவரி எழுந்தல்க தாமிரபரணி எழுந்தல்க மாணிக்க கங்கை எழுந்தல்க ஓம் சிவாபிரதம் புலி ஓம் சிவாபிரதம் புலி ஓம் சிவாபிரதம் புலிகவே ஓம் திருவர்வியால் துதிக்க ஓம் திருவர்வியால் துதிக்க ஓம் திருவர்வியால் சூழ்ந்து காக்க ஓம் திருவடிவாய் மாறுக ஓம் சிவாபிரதம் புலி ஓம் சிவாமிர்தம் புலிக விளக்கது சொல்லக காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயவே ஓம் விநாயகப் பெருமானுடைய திருவருள் கருணை ஒன்று விநாயகப் பெருமான் ஒன்று இந்த வழிபாடுகள் அனைத்தையும் முழுமையாக இருந்து கருணை ஒன்று வழிபாடுகள் அனைத்தையும் சிறப்பாக செய்து தர வேண்டும். குருவருளும் திருவருளும் நிறை கொள்ள வேண்டும் என்று பெருமானை வழிபட்டு என்னெல்லாம் மனதில் நாங்கள் நினைத்து இந்த வழிபாடுகள் எல்லாம் செய்கின்றோமோ அந்த மன விருப்பங்கள் எல்லாம் நிறைவு பெற வேண்டும். எல்லா உயிர்களும் மேலோங்கி வாழ வேண்டும். அறம் நிலைத்தவர்களாக உயிரினங்கள் எல்லாம் வாழ வேண்டும். ஆண்ட தமிழினம் மீண்டும் இந்த உலகையெல்லாம் ஆள வேண்டும் என்று பெருமானையும் பெருமாட்டியையும் வழிபட்டு ஞானாம்பிகையுடனாய ஞலங்கேச்சர பெருமானுடைய இந்த திருக்கோவிலிலே அந்தந்த திருப்பணிகள் எல்லாம் எடுத்து நடத்துகின்றோம் என்று சொல்லி திண்ணன்னம் போன்று எல்லாம் வல்ல இறைவன் எல்லா உயிர்களும் மேலோங்கி வாழவும் நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் கைகூடவும் 16 செல்வங்களையும் தந்தருளி இறைவனுடைய திருவருள் கருணை முழுமையாக கைகூட வேண்டும் என்று பெருமானை வழிபட்டு விநாயகப் பெருமானை முன்னது ஓம் செய்கருமங்கை கூட்டும் அந்த தெய்வங்களுடைய ஓம் ஓம் தலைமகள் போற்றி ஓம் பிரம்மனாயகி போற்றி தலைமகளே ஆயதேனும் ஆயதோடு குழந்தை சித்துவை தவிரையாங்கோ இந்திரோ அச்சுவை பரங்கத்தே அரங்கமாயதி போற்றி போற்றி ஓம் பரந்தரம் கருதல் முருடாம் பலவரியானந்தரம் தெய்வ வடிவந்தரம் நெஞ்சில் லஞ்சமில்லாய் நந்தரம் நல்லவனேலாம் தர்மஸ்வரன்பவர்க்கே அனந்தரம் பூங்குணராவிடாம் தரவே சங்கரே ஓம் நாராயணாயி ஓற்றோ ஆதிசக்தியே ஓற்றோ பரேஸ்வரே ஓற்றே ஓம் நனாபிஜத்தாயே முக்கடியை தொழுவாக்கு ஒரு திருவடிக்கே அன்பரை பெருமை என்னாத கருமனின்றால் மறிந்தே விடும் நரகுக்கு உறவாய மனிதரே ஓம் கற்றவர்கள் கனியே போற்றி ஓய் போற்றி ஓம் பிறவியருக்கும் பிரானே போற்றி ஓம் கற்றாரம் அதைத்தாய் போற்றி ஓம் கையை மலையானே போற்றி போற்றி ஓம் சிவாருமை தலைகள் தருக ஓம் சிவாருமை தலைகள் தருகவே ஓம் அனு கடவுளைகள் தருக ஓம் ஹரி ஓம் ஓம் சகுன் நகும் சிவாய நம அந்தம்ம கவோதத்ர காளியே வருக முக்கண் நம்முதிரட்டு மேனியும் முப்புடு சூல முண்டைகள் பதினெட்டு தொரு கிழக்கு முட்டு முட்டு மோது மோது இடி இடி காக்கு காக்கு ஐயும் கிளியும் சண்ட வசந்த மாச்சாரசாலே கவோதத்ர காளி அனந்தபத்ர யுக்கணமே சனதியில் முன்னே யா
குழந்தை இப்படி உலாவும் குருநாதன் திருத்தாள்கள் பாடி பாடி ஓம் மௌனகுருவே பகவத் தேக்க ஓம் ஞானகுருவே பகவத் தேக்க ஓம் பரமகுருவே பகவத் தேக்க ஓம் பரபிரம்மகுருவே பகவத் தேக்க ஓம் திரிமுகக்கடவுளே வருக வந்தேற்கவே ஓம் முகக்கடவுளே வருக வந்தேற்கவே இரும்பு தருமணத்தேனை இருந்தா கொண்டா என் புழுக்கி நம சிவாய இரும்பு தருமணத்தேனை நம சிவாய ஓம் 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 அன்னை பூபதி தாயே வருகவன் தேர்க்க அன்னை பூபதி தாயே வருகவன் தேர்க்க அன்னை பூபதி தாயே வருகவன் தேர்க்க தமிழர்களின் காவல் தெய்வங்களா மக்கள் மாவீர செல்வங்களே வருக வந்தேற்கவே முத்தமிழே வருக வந்தேற்க கழகமோடு அமர்ந்து பன்னுரத்தைக்கு ஆய்ந்ததி பசும் தமிழ் ஏழை மண்ணிழப்ப இலக்கண வரம்பிலா மொழிகள் போல் வெண்ணிழப்ப கிடந்ததாய் வெண்ணவும் தகுமோ புவியர் கோன் பொப்பளித்த புதியர் கோன் அணி போற்றி ஆதி விசை கல்விரப்பில் அணிந்தவில் ஆணி போற்றி வாழி திருநாதருள் பன்னொன்றன் பலம் போற்றி ஊழியம் திருத்தார்கள்
நூறாவது கோடி மக்களுக்கு உங்களுக்கு கைகளால் அன்னதானம் படைக்கும் அது மனசில் உறுதியெடுத்து அடியார்களுக்கு வயிற்று பசி
வாழ்க நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் ஆயுளும் பெற்று மண்ணினே மொழி மாறுமை எல்லாரும் வாங்க பிள்ளைகள் எல்லாரும் வாங்க எல்லாரும் வாங்க எல்லாரும் உண்டாவாங்க அம்மையப்பனுக்கு அரோகரா ஞானிகள் பெருமானுக்கு பெருமாண்டி நாட்டனுக்கு மாப்பினி அயலுக்கு பெருமானுக்கு நாகபூஷணே போற்றே மகாதேவி போற்றே புவனேஸ்வரி போற்றே சக்தி பீடத்தை நாயகி
போராரமாகி குறைகடல்வாய் அன்று எழுந்த ஆளாளமுண்டான் அவன் சதுர்வான் என்னே அயன்மாள் உள்ளிட்ட தேவரெல்லாம் விடுவருக சந்தாளம் தோல் மீதே காதலிப்பான் வானே உணாரும் உயிர் வாழ்க்கையில் ஆயிரம்
உங்களது மனநிறைவு ஏற்பட்டிருக்கின்ற அடியார்கள் சிவஞான சித்தர் பீடத்திற்கு ஈழத்து சித்தர்களுக்கு ஈழத்து சித்தர்களுக்கு சிவஞான சித்தர் பீடத்திற்கு சிவஞான சித்தர் ஆட்டோ வருது. சரி செய்த தவப்பையாக அவதரித்த தமது தாய் தலைவனின் ஆணைப்படி ஏற்று களமாடி வீரசொர்க்கம் எய்திய தமிழர்களின் பாவத்தேவர்களாகிய மாவீர செல்வங்களுக்கான கருவறை மாட்டினி நாயகப்பெருமாது திருக்கோயில் அடிக்கல் நாட்டி வாய்ப்பது இடம்பெற இருக்கிறது. மாவீர குடும்பங்களும் ஏரிய நாட்டுப்பற்றாளர்களும் இணைந்து இந்த தமிழர்களின் பாவத்தேவர்களாகிய மாவீரர்களது கருவறையை உருவாக்கியிருக்கிறார்கள். அந்த வகையில் அவர்கள் அனைவரும் இந்த உலகிலே அமைதி காத்து ஓரினம் செய்த தவப்பயனாக தம் இனியெல்லாம் ஈனம் செய்து தமிழினம் தலையிட தமிழர்களுக்கு காவல் தெய்வங்களாக வந்துவித்த மாவீரர்கள் தமிழர்களது மரபுகளை வழிபாட்டில் நடுகள் நாட்டு வழிபாட்டுகளாக என்பது இயல்பாக ஒன்று. அந்த வகையில் அனைத்து தமிழீழ மக்கள் சார்பாகவும் இதுவரை தமிழீழ விடுதலை போராட்டத்தில் உயிர்நீத்த அனைத்து மாவீரர்களுக்காகவும் பொதுமக்களுக்காக வேண்டி இந்த கருவறைக்கு இப்பொழுது அதிகாரம் காண்பிக்கிறார்கள். செய்யும் நேரம் உளமாற மரபோ
கள்ளப்புறனென்றும் காளாமணி விளக்கே பதிபதுவாசம் எனப்பகல் மூன்றில் பதியினை போன்றே பசுவாசமனாகி பதியினை சென்று அணுகா பசுபாசம் பஞ்சனில் பசுபாசம் நிலாவே அம்மை அப்பனுக்கு நாட்டனுக்கு மங்களம் சுரக்க மன்னன் உயிர்கள் வாழ்க எல்லாம் நல்ல திருவருளும் திருவருளும் நிறைவொன்று எங்களுடைய முன்னோர்கள் செய்த புண்ணியத்தின் பயனாக 7 தலைமுறைகளாக ஒருவன் புண்ணியத்தை சேர்த்து வந்தால் மட்டுமே திருக்கோயிலுக்கு திருப்பணி செய்யக்கூடிய மனமும் அதற்கு திருப்பணி செய்யக்கூடிய எங்களுடைய மனநிலை கொண்டு இந்த திருப்பணிகளுக்காக அதற்கான திருப்பணியை கொடுத்து
இந்த கோயில்களை கட்டுவதன் ஊடாக 7 தலைமுறைக்கு புண்ணியத்தை சேர்க்க வல்லக்கூடிய இந்த திருப்பணி வேலைகள் இன்றோடு இங்கே மத்தினி வாழ் ஞானாம்பியுடைய திருவருள் துணை கொண்டு எங்களுடைய முன்னோர்களுடைய திருவருள் துணை கொண்டு அவருடைய துணை இருந்தபடியினால் தான் எங்களுக்கு அந்த மனநிலை வருவதற்காக நாங்கள் கொடைகளை கொடுக்க வேண்டும் என்று அந்த முன்னோர்களுடைய திருவருளும் ஞானாம்பியுடைய நலகேசர பெருமானுடைய திருவருளும் துணை கொண்டு இந்த நிறைவாக இன்று திருப்பணிகள் வேலைகள் இங்கே ஆரம்பமாயிருக்கின்றன. இதனுடைய பயன்கள் எல்லாம் முழுமையாக அனைவருக்கும் நிறைவாக கைகூட வேண்டும் என்று ஞானாம்பியுடைய நலகேசர பெருமானுடைய பாதங்கள் திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல அம்மையப்பரது பேரருட்கருணையினாலே கருவறையில் தாய் தமிழால் வழிபாடு மட்டும் காணுகின்ற திருக்கோவிலாக இல்லாமல் தமிழர்களது மரபியல் உரிமைகளையும் தமிழ் மக்களது வாழ்வியலையும் அவர்களது பண்பாட்டு விழுமியங்களையும் பாதுகாக்கின்ற நிலைக்களமாக சகவை கூடத்தினாலே நிறுவப்படுகின்ற ஞானலிங்க பெருமானது திருக்கோவில் அமைகின்றது. அந்த வகையில் இந்த 2வது தமிழ் வழிபாட்டு திருக்கோவில் மாற்றினியில் நிறுவப்பட்டு 3வது தமிழ் வழிபாட்டு திருக்கோவில் ஈழத்தில் யாழ்ப்பாணத்தில் இடுவேன்பதியில் நிறுவப்பட்டிருக்கின்றது. 4வது தமிழ் வழிபாட்டு திருக்கோவிலாக இங்கிலாந்தில் கைவீக்கம் என்கின்ற இடத்திலே பெருமான் எழுந்தருளி பேர் அருளாட்சி புரிந்து வருகின்றான். இன்று இந்த கார்கோல் நாட்டு விழாவின் ஒரு மகத்துவமான நிகழ்வாக தமிழீழ வரலாற்றில் முதல் முறையாக தமிழ் மக்களது பாரம்பரிய முறைக்கு உட்பட்டு எமது முன்னோர்களாக இருந்து காவல் தெய்வங்களாக ஓர் இனத்தினுடைய விடுவிற்காக தம்மை ஈந்தளித்த தியாக தீபங்களை நெஞ்சினிலே நிறுத்தி அவர்களுக்கான நடுகள் வழிபாட்டு விழாவினை ஏற்படுத்துவது தமிழர்களது வீர மரபாகும். அந்த வீர மரபுக்கு ஒப்ப இன்றைய நாள் தமிழீழ வரலாற்றில் முதல் முறையாக ஒரு திருக்கோவிலின் உள்ளே கருவறையில் மாவீரர்களுக்கான திருக்கருவறை இன்று அடிக்கல் நாட்டு விழா இடம்பெற்றிருக்கின்றது. உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் ஒரு நிகழ்ச்சியினை கொடுக்கின்ற நிகழ்வாகவும் தமிழர்களது அனைத்து பண்பாட்டு விழுமியங்களையும் உரிமைகளையும் பாதுகாக்கின்ற நிலைக்களமாக திருக்கோவில் விளங்க அந்த வகையில் இந்த பெருமானது திருப்பூசையில் இல்லங்களில் இருந்தபடி உள்ளங்களாலே ஆயிரக்கணக்கான அன்பர்கள் உலகின் பல நாடுகளில் இருந்து கலந்து கொண்டிருப்பீர்கள். உங்களது மன நிறைவோடு இந்த பெருமானது திருக்கோவில் திருப்பணி மென்மேலும் செழிக்க உங்களால் இயன்ற திருப்பணியினை சகநுரை கூடம் மாற்றினி ஞானலிங்க பெருமானுக்கு வழங்குவதனூடாக தமிழீழ மக்களுக்கான ஒரு அளப்பெரும் கடமையினை நீங்கள் செய்த நிறைவினை காண்பீர்கள். பெருமானது இந்த திருக்கோவிலில் உங்களுடைய திருப்பணியை இணைத்துக் கொள்வதனூடாக உலக உயிர்கள் எல்லாம் இன்புற்று வாழும் இந்த திருப்பணியில் இணைந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல பெருமான் தனது பரிபூர்ண நல்லாசினை இந்த வழியிலே வழங்க வேண்டி பிரார்த்திப்பதோடு சிவஞான சித்தபீடங்களின் பீடத்தின் நிறுவனராக விளங்கக்கூடிய சிவஜோகநாதன் ஐயா அவர்கள் சகோதரி கூடத்தினாலே தோற்றுவிக்கப்படுகின்ற ஞானலிங்க பெருமானது திருக்கோவில்களில் ஈழத்து சித்தர்களுக்கான வழிபாட்டு மையமாக சிவஞான சித்திரபீடத்தினை உருவாக்குவது வளமை. அந்த வகையில் இன்று சிவஞான சித்தர்களது வாக்காக இந்த திருக்கோவில் வாங்குவதற்கு 2 வருடங்களுக்கு முன்னதாகவே இந்த திருக்கோவிலின் அடித்தளத்தில் அத்திவாரமிட்டு இந்த நாள் இது வாங்கப்படும் என்பதும் எதிர்காலத்தில் எப்பொழுது குடமுழுக்கு காணும் என்பதனையும் தமது ஆர்வத்தினாலே சித்தர்களது அருளாளர் நினைத்து வழங்கி இன்று அதனுடைய ஒரு ஆரம்பகட்ட நிகழ்வு இடம்பெறுகின்றது. அந்த வகையில் சிவஞான சித்தர்பீட நிறுவனராகிய சிவஜோகநாதன் ஐயா அவர்களது அருள் ஆசிரியரோடு இன்று இந்த கார்கோல் நாட்டு விழா நிறைவடைய இருக்கிறது. எல்லாம் வந்த பெருமான் என்கிற பெரும் கருணையாளன் இன்று நடைபெற்று நிறைவுக்கு வந்த இந்த கார்கோல் விழாவானது அனைவருடைய நலங்களிலும் நிறைவை கொண்டிருக்கிறது. மாதிரி இங்கே அமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த ஆலயமானது மென்மேலும் உலகம் கூறாக உள்ள அனைத்து ஆத்மீக அடியார்கள் இந்த ஆலயத்திலே வந்து உருமி தங்களது நோய்களை நீக்கவோ தங்களுடைய செழிப்புகளை பெருக்குவதற்கான ஆத்மீக தேடல்களையோ அனைத்தையும் இங்கே வருவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு இந்த மாத்திரையிலே அமைக்கப்பட்டிருக்கிறது. சைவநெறி கூடத்தினாலே ஆரம்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து ஆலயங்களிலும்
கனிய மாத்திரையில் மட்டும் ஒரு நிகழ்வு மட்டுமல்ல, அனைத்து ஆலயங்களிலும் ஒரு ஆலயம் அமைக்கிறதுக்கு முன்னதாகவே அதற்கான இடம், காலம், நேரம் எல்லாவற்றையும் சித்தருடைய அருளாசியினாலே, எங்களுடைய அம்மையப்பனுடைய பெரும் கருணையினாலே, அம்மையினுடைய அந்த அருள் தோற்றலினாலே நமக்கு கிடைக்கின்ற அனைத்து வாக்குகளையும் இவர்களுக்கு வழங்கி அவர்களுக்கான ஒரு ஒத்துழைப்பையும் அவர்களுக்கான ஒரு ஆலோசனையும் இதுவரை வழங்கி வந்து இந்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு சூழலை இதுவரைக்கும் செவனரி கூடத்துக்கு இன்று வரைக்கும் அதை நிறைவு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்து கொண்டிருக்கிறது. இதுபோல என்றும் செவனரி கூடத்துக்கு முழுமையான ஒத்துழைப்போடு மட்டுமல்லாமல் அனைத்து அடியவர்களுக்கும் இங்கு வருகின்ற அனைத்து அடியவர்களையும் மென்மேலும் அவர்களுக்கான அனைத்து நிறைவுகளிலும் நிறைவாக்குவதற்கு சிவஞான சித்தர்களிடம் முழுமையாக முன்னின்று செயல்படும் என்று சொல்லி எல்லாம் வல்ல இறைவனும் உதவியில் நின்று அருளாசி வழங்கி இந்த கும்பாபிஷேக தினம், அதாவது குடமுழுக்கு விழா பெரும் விழாவாக நடைபெறுவதற்கு இறைவனும் உதவியும் அருள் தந்திருக்கிறார்கள். ஆகையினாலே மிக விரைவில் அதற்கான காலங்களை நாங்கள் நிர்ணயித்திருக்கிறோம். அதன் அடிப்படையில் அனைத்தும் வெற்றியாக அமைந்து எல்லோருடைய மனக்குறைகளிலிருந்து நீங்கி இறைவனும் உறவில் அருள்பாலிப்பார்கள் என்று சொல்லி இறைவனை வேண்டி சித்தருடைய அருளாசியோடு வேண்டி கூட இவரோடு நன்று இறைவனோடு நன்று பக்தியோடு நன்று தென்னார்வேஸ்வரனே போற்றி, சூழ்க அன்னை ஆதிபராசக்திக்கு, வேல் முருகனுக்கு, சர்வஜன கோவிந்த நாம சங்கீர்த்தனம். பெரும் சோதி